சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரம்மாண்டமாக வெளியாக போகுது. மேலும் இந்த படத்தை கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி கலெக்ஷன் செய்யும் படமாக இருக்கும் என்று தமிழ் சினிமாவை எதிர்பார்த்து காத்திருக்கு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிக்கிறார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் ஜெயிலர் 2 தொடர்ந்து அவர் படம் நடிப்பாரா இல்லையா, இது மிக பெரும் கேள்வியாக இருந்துட்டு வந்தது. அதற்கு பதிலாக கண்டிப்பாக படம் நடிப்பார் என ரஜினிகாந்தோட ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க. அதாவது தலைவர் 173 படத்துக்காக அவர் கதைகளை கேட்டு வராரு என சொல்லப்பட்டு வந்தது. ஒரு பக்கம் எஸ் யு அருண்குமார், இன்னொரு பக்கம் எச் வினோத், இன்னொரு பக்கம் KS ரவிக்குமார், இன்னொரு பக்கம் ஷங்கர் என தொடர்ந்து பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. இதற்கிடையே பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் நம்ம ரஜினிகாந்தோட கால் ஷீட்டை வாங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டு வராங்களாம். அப்படி அவங்க கால் ஷீட் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுப்பாங்க என சொல்லப்படுது. ஆனால் ரஜினிகாந்த் ரெட் ஜெயின் மூவிஸோடைய பேனரில் நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காராம். மேலும் ஓய்வு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்படதா நியூஸ் பரவிட்டுருக்கு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, ஷங்கர் அவர்கள் நம்ம ரஜினிகாந்தை சந்தித்து ஒரு கதை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே வேல்பாரி நாவலை பிரம்மாண்டமாக எடுக்க போகிறதா ஷங்கர் சொல்லியிருந்தார். ஆனால் இதற்கான பட்ஜெட் ரொம்ப அதிகம். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுமே ஷங்கரை நம்புகிற மாதிரி இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை எடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். ஆனால் ரெட் ஜெயின் மூவிஸ் கைவிடலை. ஏற்கனவே ஷங்கர் எடுத்த இந்தியன் 2 படத்தையும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பயங்கர ஃப்ளாப்பாக போயிடுச்சு. அதை தொடர்ந்து இந்தியன் 3 பட வேலைகளும் இப்போ போய்கொண்டிருக்கு. கேம் சேஞ்சர் மாரி நம்ம ஷங்கருக்கு ஒரு ஃப்ளாப்பான படம் தான். இப்படி இருக்க ஷங்கர் அவரை நிரூபிக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு. எப்பயும் ஷங்கருக்கும் சரி KS ரவிக்குமாருக்கும் சரி நம்ம ரஜினிகாந்த் தான் வாய்ப்புகள் கொடுப்பாரு. அப்படி தான் இந்த தடவையும் நம்ம ஷங்கருக்காக இறங்கி வந்திருக்காரா ரஜினி. இந்த தடவை லைக்காக கிடையாது, ரெட் ஜெயின் மூவிஸ். ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. ரஜினியை வச்சு ஷங்கர் அவர்கள் வேல்பாரி மாதிரி ஒரு நாவலை எடுக்க போகிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் 3.0 அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி தெரியல. கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.